ஈழத்திலே பறந்த விஜயின் வெற்றி கொடிகள். திருநெல்வேலி சந்தியில் நல்லூர் பிரதேச சபை செய்த செயல். யாழில் வீதிக்கு வந்த விஜய். யாழில் சீமானுக்கு பெருகும் ஆதரவு. அசுர வளர்ச்சியில் யாழ் போதனா வைத்தியசாலை. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற திருநெல்வேலி சந்தி நோக்கி நாங்கள் இன்றைய தினம் பயணம் செய்த பயணம் செய்யும் போது யாழ்ப்பாணத்திலே தற்போது கடும் வெயிலானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் வீதியிலே நடமாட முடியாத அளவிற்கு வெப்பம் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை முன்னிட்டு நல்லூர் பிரதேச சபையானது திருநெல்வேலி சந்தியில் சிக்னல் போர்டிலே நிற்கின்ற மக்களுக்காக ஒரு நிழல் குடை போன்ற ஒரு வடிவமைப்பிலே சாக்கினை கட்டி தொங்கவிட்டு மக்கள் அந்த இடத்தில் நிற்கும்போது வெயில் கொஞ்சம் அவர்களுடைய உடம்பை தாக்காத வகையிலே ஒரு நிழல் குடை போன்று ஒரு வடிவமைப்பிலே சாக்கினால் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தை நாங்கள் உண்மையிலே பாராட்ட வேண்டும். இவ்வாறான விடயங்களானது கடந்த கால அரசாங்கங்களே இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறவில்லை. ஆனால் இவ்வாறான ஒரு செயற்பாடை நாங்கள் செய்த நல்லூர் பிரதேச சபைக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் அவர்களை ஊக்குவிக்கும் போது தான் அவர்களும் ஒரு சிறந்த ஒரு மக்களுக்கு நல்ல பயனுள்ள விடயங்களை செய்வார்கள். நாங்கள் இந்த இடத்துல அவர்கள் செய்கிற விடயங்களை நாங்கள் குறை காணும் போது அவர்கள் அந்த விடயத்தை செய்யாமல் விட்டால் அந்த இடத்தில் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். எனவே இவ்வாறு ஒரு நல்ல விடயம் செய்திருக்கின்ற நல்லூர் பிரதேச சபைக்கு முதலிலே நாங்கள் வாழ்த்துக்கள் கூற வேண்டும். இவ்வாறு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இவ்வாறு செய்தமைக்கு பொதுமக்களாகிய அனைவரும் நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு இன்றைய தினம் யாழ்ப்பாண நகரம் எப்படி இருக்கின்றது, ஆரியகுளம் சந்தியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது யாழ்ப்பாணத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நல்ல ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு பிரதேசங்களாக தற்போது யாழ்ப்பாண நகரமானது மாற்றம் பெற்றிருக்கின்றது. கடந்த கால அரசாங்கங்களிலே இவ்வாறான அபிவிருத்திகள் குறைவாக இருந்தாலும் தற்போதைய அரசாங்கத்திலே மிகுந்த நல்ல ஒரு சிறந்த கட்டிடங்கள் வடிவமைப்பில் நல்ல மக்களுடைய நலன் சார்ந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அனுர அரசாங்கம் தற்போது சிறந்த வகையிலே மக்களுக்கு ஒரு பணியாற்றி வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆரியகுளம் சந்தியிலே நல்ல ஒரு இயற்கை வழியில் கொஞ்சம் குளங்கள் காணப்படுகின்றது. அந்த குளத்தை பார்த்துருப்பேன். அதோடு புதிதாக திறக்கப்பட்ட நோலிமீட் அந்த கட்டடத்தை பார்க்குறீங்க. இதில் உடுப்புகள் நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். அதோடு இப்படி நாங்கள் நேராக போனோம் என்று சொன்னால் இடது புறத்தில் பார்த்திங்க சொன்னால் ரயில்வே ஸ்டேஷன் யாழ்ப்பாண புகையிரத நிலையத்துக்கு செல்கின்ற பாதையை பார்க்குறீங்கள். யாழ்ப்பாண புகையிரத நிலையம் இடது புறத்திலே செல்லும்போது இருக்கின்றது. அப்படி நேராக இந்த பாருங்கோ, அப்படி நேராக போகும்போது யாழ்ப்பாண வைத்தியசாலை நோக்கி செல்கின்றது. வைத்தியசாலை நோக்கி செல்லும்போது கார்கள் எல்லாம் விற்பனைக்கு அடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இப்படி நேராக போகும்போது யாழ்ப்பாண வைத்தியசாலை வருகின்றது. யாழ்ப்பாணத்திலே அந்த சலரோக கிளினிக்கு போகின்ற டயபிட்டிக் கிளினிக்கு போகின்ற மக்கள் இந்த பகுதியிலே நிற்கிறார்கள். அத்தோடு இப்படி நாங்கள் இந்த இடமானது கொஞ்சம் நல்ல யாழ்ப்பாண வைத்தியசாலை ஆரம்பத்திலே ஒரு கொஞ்சம் கட்டிடங்கள் அப்படி பழுதடைந்த கட்டடங்களாக காணப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது நல்ல ஒரு அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் அந்த இடத்தால் காணொளி எடுத்துக்கொண்டு போகும்போதே அந்த இடங்களை பார்க்கும்போதே ஒரு பிரமிக்க வைக்கும் அளவிற்கு இந்த யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை மாறி இருக்கின்றது. வான் உயர்ந்த கட்டிடங்கள், லிஃப்டிலே மக்கள் அந்த மாடிகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதல்களே தற்போதைய இந்த கட்டடங்களை அமைத்து இந்த சிறந்த வகையிலே செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இவ்வாறு அவருடைய காலத்திலே இந்த
வைத்தியசாலையானது நல்ல ஒரு சிறந்த ஒரு வடிவமைப்பிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதோடு யாழ்ப்பாண நகரத்தையும் நீங்கள் தற்போது இந்த காணொளியிலே பார்க்க போகிறீர்கள். யாழ்ப்பாண டவுன் எல்லாம் தற்போது நல்ல ஒரு அபிவிருத்தி அடைந்து கட்டிடங்கள் வானுயர்ந்த கட்டிடங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறு சிறந்த ஒரு இடங்களாக தற்போது யாழ் நகரம் மாறிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக யாழ் நகரத்தை சுற்றி இந்த காணொளியை தொடர்ச்சியாக சென்று பார்வையிடுவோம் பாருங்கள்.
இந்தியாவிலே தமிழக முதலமைச்சரை தெரிவு செய்வதற்கான தேர்தலானது மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கின்றது. இன்றைய தினம் தேர்தலுடைய பெறுபேறுகளை எண்ணுவார்கள். அந்த வகையிலே தேர்தல் விடயங்கள் அதனுடைய முடிவுகள் கிடைக்கப்பெறும் இடத்தில் நாங்கள் அந்த தகவலை உங்களுக்கு வெளிப்படுத்துவதில் காத்திருக்கின்றோம். அத்தோடு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல பகுதிகளிலே டிவிகேயிலே போட்டியிட்ட ஆக்டர் நடிகர் விஜய் அவர்களுக்கு கூடுதலான மக்கள் ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம், காக்கதீவு போன்ற பல்வேறு பிரதேசங்களிலே டிவிக்கு தளபதி விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து விளம்பர பதாதைகள் கட்டப்பட்டிருக்கின்றது. சில இடங்களிலே வீதியோரங்களிலே தளபதி விஜயினுடைய படங்கள் பொறிக்கப்பட்டு டிவிக்கு என அவருடைய கட்சியினுடைய எழுத்துக்களை பொறிக்கப்பட்டு வீதியோரங்களிலே எழுதப்பட்டு காணப்பட்டிருந்தது. அத்தோடு பல இடங்களிலே இளைஞர்களால் முன்வந்து இந்த எலெக்ஷனிலே அவருக்கு ஈழத்திலிருந்து ஆதரவு தெரிவிப்பதற்காக சில இடங்களிலே இளைஞர்கள் தாமாக முன்வந்து இந்த விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வெற்றி நிச்சயம் ஈழத்தமிழர்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. விஜயனுடைய கொடி தமிழ்நாடு அரசு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பொறிக்கப்பட்ட பேனரை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு ஈழத்திலே கூடுதலான இணையத்தினூடாக, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக் தளங்களிலே அதிக அளவிலான மக்கள் விஜய்க்கு ஆதரவாக பரப்புரைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அதிக அளவிலான மக்களுடைய அவர்களுடைய விருப்பத்தினையும் சில யூடியூப் தளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. கூடுதலான 180% மக்கள் அதிகமாக விஜய்க்கு ஆதரவாக செயற்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு இனி இந்த தேர்தல் எலெக்ஷனுடைய முடிவுகள் இனி எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த முடிவுகள் கிடைக்கும் இடத்தில் நாங்கள் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கின்றோம். அத்தோடு யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளிலே சில தமிழர் சார்ந்த பகுதியிலே தமிழருக்காக ஆதரவு குரல் கொடுத்து கொண்டிருக்கும் ஈழத்திலே இருந்து சீமான் அண்ணாவிற்கு ஈழத்திலே பல உறவுகள், அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அத்தோடு விஜய்க்கும் ஆதரவாக இளைஞர்கள் மற்றும் பெண்களும் கூடுதலான மக்கள் ஆதரவு தெரிவித்து இந்த பதாதைகளை கட்டப்பட்டிருந்தது. இவ்வாறு தேர்தல் முடிவுகள் தற்போது எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தேர்தலிலே யார் இந்த இந்தியாவுடைய தமிழக முதலமைச்சராக வருவார்கள் என்பது மக்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எண்ணி அதனுடைய இறுதி முடிவை நாங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இடத்தில் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம்.